மிதுனம், மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் நீங்கள் எத்தனைதான் கடினமாக உழைத்த போதும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் கையில் காசும் தங்காமல் உங்களுக்கு அலைச்சலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊராக சுற்றவும் வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். இனி எல்லாம் நல்லதே நடக்கும், தொட்டது துலங்கும். பிதுர்வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும், மனைவி வழியில் ஆதரவு பெருகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். புது வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். வீடு கட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். திடீர் யோகம் உண்டாகும். திருமணம், கிரகப்பிரவேசம் என வீடு களை கட்டும். அயல்நாடு சென்று வருவீர்கள். திடீர் செல்வாக்கும் பணப்புழக்கமும் தங்க நகையும் வாங்குவீர்கள். அரசாங்கம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். இதுவரை உற்சாகம் இல்லாமல் சோர்வாகவும் சலிப்பாகவும் இருந்தவர்கள் இனி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உங்கள் நிர்வாக திறமையால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளமும் அதிகரிக்கும். இனி மிதுன ராசி பொது பலன்களை காணலாம். மிதுன ராசி பொது பலன்கள். காய்கறி கடை, தோல் ஏற்றுமதி இறக்குமதி, புத்தக கடை, ஆன்மீக அருட்சாதனங்கள், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆடை, தங்க நகை கடைகள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி வந்து அமர்வதால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாமல் இஎம்ஐயில் கடன் வாங்க வேண்டாம். அலுவலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். அதனால் அனாவசிய விடுப்புகளை தவிர்க்கவும். வேண்டுமெனவே முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுவீர்கள். அதனால் பணிச்சுமை அதிகமாகும். ஒரு சில